ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் இந்த வீடியோவில் உங்கள் கூட ஷேர் பண்ணிட்டு இருக்கிறது லாஸ்ட் வீக் நம்ம வீட்டில் செஞ்ச ஒரு சூப்பரான ரெசிபி தாங்க. அவன் இல்லாமல் பேக்கிங் மெத்தட்லாம் எதுவும் இல்லாமல் ரொம்ப சிம்பிளாக ஒரு 10 மினிட்ஸில் நல்ல ஸ்பாஞ்சியான சாக்லேட் ஃப்ளேவர் கேக் தாங்க இந்த வீடியோவில் நான் உங்கள் கூட ஷேர் பண்ண போகிறேன். இதுக்காக பார்த்திங்கன்னா சிம்பிளாக ஒரு ₹20 பிஸ்கெட் பேக்கெட் இருந்தால் போதுங்க. நம்ம சாக்லேட் ஃப்ளேவர் பிஸ்கெட் எது வேணாலும் எடுத்துக்கலாம். போர்பான், ஹைடன்சிக் இல்லைனா ஓரியோ பிஸ்கெட் இந்த மாதிரி எடுத்துக்கலாங்க சாக்லேட் ஃப்ளேவர் பிஸ்கெட். அடுத்து பார்த்திங்கன்னா சாக்லேட் பார் ஆப்ஷனல் தான். அது இல்லாமல் கூட நம்ம இந்த ஸ்பாஞ்சியாக இந்த கேக் ரெடி பண்ணலாம். அடுத்து பார்த்திங்கன்னா ஒரு கிளாஸ் பால் எடுத்துருக்குறேங்க. பவுடர் சுகர் பார்த்திங்கன்னா ஒரு அரை கப் அளவுக்கு எடுத்துருக்குறேன். இந்த பிஸ்கெட்லேயே பார்த்திங்கன்னா நல்ல சுகர் இருக்கும். அதனால் பார்த்திங்கன்னா ஒரு அரை கப் அளவுக்கு பவுடர் சுகர் மட்டும் எடுத்துருக்கிறேன். இப்போ நம்ம எடுத்து வச்சுருக்கிற இந்த பிஸ்கெட்ஸை நம்ம ஒரு மிக்ஸி ஜாரில் போட்டு நல்ல பவுடராக நுணுக்கி எடுத்துக்கலாம். நல்ல நைஸ் பவுடராக அரைச்சி எடுத்துக்கலாங்க. இப்போ பார்த்திங்கன்னா இந்த மாதிரி நல்லா நைஸாக அரைச்சாச்சு. இதை ஒரு பவுலில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறேன். அடுத்து பார்த்திங்களா, இதில் பேக்கிங் பவுடர் மட்டும் ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு பேக்கிங் பவுடர் சேர்க்குறேங்க. நான் ஒரு பேக்கெட் பிஸ்கெட் எடுத்துருக்கிறேன். அடுத்து நம்ம எடுத்து வச்சுருக்கிற அந்த அரை கப்பு பவுடர் சுகரை சேர்க்குறேன். நம்ம எடுத்து வச்சுருக்கிற பாலையும் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து நல்லா கட்டி இல்லாமல் கலந்து விடலாம். ஒரு விஸ்க் இருந்தால் கூட நம்ம அதில் வச்சு நல்ல கட்டிகள் இல்லாமல் நல்லா கலந்து எடுத்துக்கலாங்க. இப்போ இந்த அளவுக்கு நல்லா நைஸாக நம்ம கலந்து எடுத்துக்கலாம். கட்டி எதுவும் இல்லை. திக்னஸும் பார்த்திங்கன்னா நமக்கு இந்த அளவுக்கு இருக்கிறது கரெக்டாக இருக்கும். இப்போ ஸ்டவ்வில் ஒரு பணியாரக்கல் வச்சுருக்கேங்க. அதில் கொஞ்சமாக நான் பட்டர் சேர்க்குறேன். நம்ம இதில் கீ இல்லைன்னா ஆயில் கூட சேர்த்துக்கலாம். இதில் நம்ம எடுத்து வச்சுருக்கிற அந்த பிஸ்கெட் மிக்ஸை பார்த்திங்கன்னா ஒரு பாதி அளவுக்கு விடலாம். அந்த பணியார குழியில் பாதி அளவுக்கு விட்டுட்டு அடுத்து நம்ம எடுத்து வச்சுருக்கிற அந்த சாக்லேட் பார் பார்த்திங்கன்னா சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி நடுவில் வச்சுட்டு அது மேலே இன்னும் கொஞ்சம் பிஸ்கெட் மிக்ஸை நம்ம ஃபில் பண்ணலாம். இந்த சாக்லேட் இல்லாமலும் கூட பார்த்திங்கன்னா நம்ம இதை செய்யலாங்க. நல்ல ஒரு ஸ்பாஞ்சியாக நல்ல கேக் ரெடி ஆகும். சாக்லேட்டை நம்ம உள்ளே வச்சு அதை செய்யும்போது பார்த்திங்கன்னா சாப்பிடும்போது அந்த சாக்லேட் ஒரு லாவா கேக் மாதிரி உள்ளே நல்லா மெல்ட் ஆகி நல்லா ஜூஸியாக இருக்கும். ஸோ சாப்பிட்றதுக்கும் நல்லா டேஸ்டியாக இருக்கும். இதை சிம்மில் வச்சு ஒரு 2 to 3 நிமிஷம் நம்ம மூடி வைக்கலாங்க. அதுக்கப்புறம் இதை 2 பக்கமும் நல்லா பெரட்டி போட்டு எடுத்தோம்னா நல்ல ஸ்பாஞ்சியான சாக்லேட் கேக் ரெடி ஆகிடும். இது பார்த்திங்கன்னா சாக்லேட் ஃப்ளேவருன்றதுனால அந்த கலரும் பார்த்திங்கன்னா நல்ல ப்ரௌனிஷாக இருக்கும். இப்போ ஒரு 2 நிமிஷம் இதை நல்லா பெரட்டி எடுத்தோம்னா நல்ல சூப்பரான ஸ்பாஞ்சியான கேக் ரெடி ஆகிடுச்சுங்க, சாக்லேட் கேக். நானுமே பார்த்திங்கன்னா இதை செய்கிறதுக்கு முன்னாடி அப்படியே பிஸ்கெட் சாக்லேட்டாகவே சாப்பிட்டுலாமன்னு கூட யோசித்தேன். பட் செஞ்சு பார்த்ததுக்கப்புறம் தான் இதோட ஃப்ளேவரும் டேஸ்ட்டும் பார்த்திங்கன்னா ரொம்பவுமே டிஃப்ரெண்ட்டாக இருந்ததுங்க. ரொம்ப சிம்பிளான மெத்தடில் ரொம்ப ஈஸியாக ஒரு நல்ல சாஃப்டான சாக்லேட் ஃப்ளேவர் கேக் சாப்பிட்ட ஃபீல் இருந்தது. இது ஒரு 1 hour கழித்து பார்த்திங்கன்னா இன்னும் நல்லாவே சாஃப்டாக இருந்தது. ரொம்ப சிம்பிளாக அவன்லாம் எதுவும் யூஸ் பண்ணாமல், பேக்கிங் மெத்தட்லாம் எதுவும் யூஸ் பண்ணாமல் ஒரு 10 நிமிஷத்தில் சிம்பிளான ஒரு பிஸ்கெட் பேக்கெட் வச்சு இந்த அளவுக்கு ஒரு சாஃப்டான கேக் பார்த்திங்கன்னா உண்மையாலுமே ரொம்ப நல்லா இருந்ததுங்க.
கண்டிப்பாக இந்த ரெசிபி நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ப்ரௌனி சாப்பிட்றவங்களுக்குலாம் பார்த்திங்கன்னா இது வந்து ரொம்பவுமே பிடிக்கும். இதுக்குள்ளே வச்சுருக்கிற இந்த சாக்லேட்டும் பார்த்திங்கன்னா நல்ல மெல்ட் ஆகி நல்ல க்ரீமியாக ஜூஸியாக ஒரு ஃப்ளேவரோட நல்லாவே இருந்தது. நல்ல டேஸ்டியான இந்த ரெசிபி, ரொம்ப ஈஸியான ரெசிபி. கண்டிப்பாக நீங்கள் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.